விவியன், இந்த திரையின் கீழே என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதை இழுத்து எடு. ஓஹோ, இது ஒரு பொம்மை வீடு. எவ்வளவு அருமை! மேலும் பொம்மைகளும் உள்ளன. எனக்கு ஒரு அழகான தீய சக்தி வேட்டையாடுபவர் இருக்கிறார். பாருங்கள், எனக்கு ஒரு காப்புஷ்னோ பாலரினா இருக்கிறார். அதுவும் அருமை. வீட்டை அலங்கரிக்க தொடங்குவோம். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு பிரிங்கிள்ஸ் பாக்கெட் இருக்கிறது. சிப்ஸ்களை வாங்குவோம். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் முழு கூரையையும் சிப்ஸ்களால் மூட விரும்புகிறேன். சிறப்பு. இப்போது சிறிது மந்திரம் அல்லது துல்லியமாக சொன்னால் சிறிது மினுமினுப்பு சேர்ப்போம். எல்லாம் மினுமினுக்க செய்ய நிறைய தேவைப்படும். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. நான் இதை பார்க்காம இருக்க முடியல. இது ரொம்ப மயக்கம். சரி, எனக்கு இனி தூரிகை தேவையில்லை. கூரை முடிந்து விட்டது. வாவ்! ஐயோ, அது வலித்தது. நான் மாளிகையை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்க நினைத்தேன். பாருங்க, இது பிழம்பி சுவையா இருக்கும். அதை பாருங்கள். அருமை. ஜென்னா, இன்னும் என்ன கண்டுபிடித்திருக்கிறாய்? சரி, எனக்கு ஒரு பூனை இருக்குது. வேட்டையாடுபவர்கள் போலவே அவன் எனக்கு ஒரு குளிர்ச்சியான கம்பளம் கொடுத்தான். பாருங்கள். நன்றி. அதை வீட்டின் சுவர்களில் வைக்கலாம். அப்படியே. இப்போ அதை சீவ வேண்டும். கூல். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ரோஜாக்கள் மிகவும் நறுமணம் வீசுகின்றன. அழகாக இருக்கிறது. நான் வீட்டை மலர்களால் மூடி விடுவேன். அருமை. எனக்கு இது டோம் பிடிக்கும். அவ டோம் அழகா இருக்கின. இங்கே இந்த ஸ்லைடரை சேர்க்கிறது மட்டுமே மீதம் உள்ளது. அப்போ நாம் நேராக பந்துகளின் குளத்தில் செல்வோம். அற்புதம். மற்றும் சில விளக்குகளை சேர்ப்போம். இப்போது நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, இது மிகவும் வேடிக்கையா இருக்கிறது. இப்போது யார் இங்கு வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிய கூரை மீது சில லேபிள்கள் தேவைப்படும். நான் புனாப்தி ஆடியர் என் பணம் ஸ்ப்ரே பண்ணட்டேன். இந்த அழகான மேக்கப் ஷேரேஜி இங்கே வைக்கலாம். ஒரு மேசைய சேர்த்து நிச்சயமாக ஒரு அலமாரிய சேர்க்கவும். இத பாருங்கள், இங்க நிறைய அழகு சாதனங்கள் உள்ளன. நான் என் மேக்கப்பையும் மேம்படுத்த வேண்டும். ஓ, இந்த லிப் கிளாஸ் ரொம்ப மினுமினுப்பா இருக்குது. அற்புதம். விவியன், இது மிகவும் குளிர்ச்சியானது. இன்னும் என்ன இருக்கிறது உன்னிடம்? எனக்கு இந்த பெட்டி இருக்கிறது. இது என் பொம்மைக்கு ஒரு பரிசு. அந்த உடைய பாருங்கள். அதை அலமாரியில தொங்க விடுகிறேன். எனக்கு சில கைப்பைகள் தேவை கூட. அதை பாருங்கள். என் 3வது மாடி தயார். ஏ, என் பொருட்களை தொடாதே. போய் உன் அறையை அலங்கரிக்க. ஓ சரி, நான் ஒரு படுக்கையுடன் தொடங்க போகிறேன். அதை இங்கே வைக்கிறேன். அடுத்ததாக நமக்கு சில களிமண் தேவை. சரி, அதை உருவாக்கி காற்றினில் வைக்க போகிறோம். Asterly preference in 3 rounds. Imad, salver or light cheverball. Kanch, முடி, புருவங்கள், கண்ணிமைகள், கன்னங்கள், சிவப்பூச்சு, வாய், மரசமோக்க, ஃபன்பாட், ஆட்ரிங்க வடக்கின் மிளவர்ஃபார். இங்க நம்மள்ட்ட ஒரு லைட்டர் இருக்கும். ஓ, புலி இங்கே இருக்கிறான். அது பாருங்கள், அவன் மிகவும் அழகாக இருக்கிறான். ஒரு அழகான விளக்கை சேர்ப்போம். இது நிறங்களை மாற்றி ஜெல்லி மீன் போல தோன்றுகிறது. அங்கே ஒரு கணினி மேசை, சில போஸ்டர்கள் இருக்கும் மற்றும் அருமை. என் பொம்மை இங்கே தனது பிடித்த விளையாட்டுகளை விளையாட முடியும். சரியாக இருக்கிறது. என் பொம்மைக்கு அழகு சாதன வண்டி பிடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜென்னா அங்கே என்ன செய்கிறாள் பார்க்கலாம். ஓஹோ, இது என்ன வகையான பொம்மை? சிறிய ஹாப்பி மீல் போல தெரிகிறது.
அப்புறம் 2வது மாடியில ஒரு சமையலறை இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு மேசையும் நாற்காலிகளையும் வச்சுட்டேன். எனக்கு சில அழகான ஸ்டிக்கர்கள் கூட இருக்குன. அதை பாருங்கள். அவற்றையெல்லாம் சுவரில் வைக்கலாம். சரியானது. மேலும் நாமும் ஒரு ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை திறப்போம். அதை குளத்தில் ஊற்றுவோம். என் பொம்மை இங்கே விளையாடலாம். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. கூல். மேலும் இங்கே ஒரு முழு நீள பொம்மை இருக்கும். அது ட்ரைபாட்ஸ்ல டிக்டாக் வீடியோக்களை படமாக்கும். சிற்றுண்டி நேரம். நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி மீல் கொண்டு வந்தேன். நல்லா சாப்பிடு. நாம் ஒரு சுவையான மாஸ்டிக் எடுத்து என் பாலரினாவுக்கு சில உணவுகளை தயாரிக்கிறோம். அவளுக்கு இனிப்பு அனைத்தும் பிடிக்கும். நான் அவளுக்காக ஒரு சுவையான டோனட் செய்வேன். அவை அழகாக மாறுகின்றன. அப்படித்தான். இப்போது நாங்கள் சில ஸ்பிரிங்கிள்ஸையும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், உண்மையான டோனட் போல இருக்கிறது. அத மேசையில வைக்கலாம். நானும் ஒரு பானம் மற்றும் கேக் செய்தேன். In Charles restaurants, chocolate in Bachin, so an assurancy sharp on. அத அலமாரியில வைங்க. அப்படியே இன்னொரு உருவப்படத்தை சேர்ப்போம் மற்றும் நிச்சயமாக நமக்கு ஒரு பலகை இருக்கும். உட்காருங்கள். கப்புசினோ பாலரினா. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். மற்றும் நான் கேக் சாப்பிட போறேன். இது மிகவும் சுவையாக இருந்தது. நான் நினைக்கிறேன் முதல் மாடியில நான் ஒரு பார்ட்டி நடத்த போகிறேன். ஒரு டிஸ்கோ வந்து தொங்க விடுவோம். இங்கே ஒரு மேடை இருக்கும். மற்றோட பெரிய ஸ்பீக்கர் 2 இசைக்காக மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பொம்மை ரொம்ப நல்லா பாடுது. அவள் கேபாப் விரும்புகிறாள். இன்று இரவு நடனமாடுங்கள். நான் உன்னுடன் பாடுவேன் டாலி. மனநிலை சரியாக உள்ளது. அதற்காக இதோ என் மைக். ஆம், நான் ஒரு ஹார்ட் பிரேக்கர். ராட்சியூஷ் பற்பல் மாடியில் வாழ். நான் என்ஜாய் பண்ணணும். சரி, இந்த அழகான மலர்களில் ஒன்றை தொங்க விடுவேன். அதை பாருங்கள். இப்போது நான் இங்கே ஒரு கரிசல் வைக்கிறேன். அங்கே ஒரு சைக்கிள் வைக்கிறேன். என் பொம்மையை இங்கே வைக்கிறேன். அதை பாருங்கள். உங்களுக்கே சிறிய பொழுதுபோக்கு பூங்கா இருக்கிறது. சிறிது சாப்பிடுவோம். எனக்கு மொத்தம் மார்ஷ்மெல்லோக்கள் நிறைந்த கூரை உள்ளது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நாம் சிறப்பாக செய்தோம். குளிர்ச்சியான வீடுகளை உருவாக்கினோம். ஒவ்வொன்றும் மிகவும் தனித்துவமாக இருந்தது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். பிறகு சந்திப்போம்.